வணக்கம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பனிக்கு ஐயா ராஜா சார் அவர்கள் சிம்பனி வாசிக்கிறதுக்காக போகிறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பு கிளம்பிச்சு. ஏர்போர்ட்டில் கூட ஐயா அதுக்கான ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அங்கே கூட சில கோக்குமாக்கான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு ஐயா அவர்கள் சரியாகவே பதில் சொன்னாங்க. ரொம்ப நிதானம் பதில் சொன்னாங்க. நான் ஒரு சிம்பனி வாசிக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் உங்களோட வாழ்த்துக்களையும் உங்களோட வேண்டுதலையும் நீங்கள் செலுத்துங்க. அது தவிர தேவையில்லாத கேள்விகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இது மிக நியாயமானது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது. எனக்கு இந்த சிம்பனி தான் ராஜா சார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா, இதை வாசிக்கச்சுதான் அவரோட பெருமைகள் இனிமே அறியப்பட வேண்டுமா அப்படிலாம் எனக்கு இருக்கு. நான் சொல்றேன், ஒரு ஒரு கலைஞனோ ஒரு ஒரு ஞானியோ உலக அளவுல போற்றப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் உலகமே போற்றப்படணும்? அவர் எந்த இடத்துல வாழறாரோ, அவர் எந்த மக்களுக்காக ஒரு இசையை கொடுக்குறாரோ அது போதுமானது. ஜமக்காவில் மிகப்பெரிய ஒரு இசை ஒரு மேதை, ஒரு பேரை நினைவு வரல. அவர் அந்த மக்களோட சுதந்திரத்திற்கான பாடதான் இசையாவே கொடுத்தார். இப்ப மைக்கேல் ஜாக்சன் ஏன் உலக அளவில் கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு எழுத்தாளர் சொன்னாரு, அவன் ஒரு அவனோட ஒவ்வொரு பாடல்களும் சுதந்திர தாகம் இருந்தது, அடிமை இனத்திற்காக அவன் பாடல்களை எழுதினான், பாடினான் அப்படின்ற ஒரு கருத்து வந்ததில்லை. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு இந்த சிம்பனில வேணுமா? மைக்கேல் ஜாக்சனுக்கோ இல்லை அந்த ஜமைக்காவோட பாடகர், எனக்கு நல்ல பாடகர்கள், அவருக்கெல்லாம் இந்த சிம்பனின்ற ஒரு அடையாளம் தேவையா? அதே போல உங்களுக்கும் ராஜா சார், உங்களுக்கு சிம்பனின்ற அடையாளமா வேறு எந்த அடையாளமும் தேவையே கிடையாது. நீங்கள் அதை ஒரு தாண்டிய ஞானி, ராக தேவன் சொல்றாங்க. உங்களை கடவுளை மட்டும்தான் தேவன் சொல்லுவாங்க, உங்களை ராக தேவன் சொல்லியிருக்காங்க. அநேகமா உலக அளவில் ஒரு ஒரு இசை கலைஞருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பட்டம் எதுனா ராகதேவன் உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இதை விட, சிம்பனியை விட, இந்த உலகின் மிகப்பெரிய இசை எதெல்லாமோ அதை விட நீங்க மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு முடிச்சிட்டீங்க. இனிமேல் உங்களின் இசைதான் பேசும். நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லையா. உங்கள் காலத்திலும் சரி, உங்களுக்கு பிறகான காலத்திலும் சரி, நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய இசை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரும் பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு மதுரையோ திருநெல்வேலியோ சேலமோ எங்கேயோ போங்க, தனியார் பஸ்கள்ல உங்களோட இசை தான் இன்னைக்கும் ஒழிச்சிட்டு இருக்கு. உங்களோட இசை ஒழிக்காத பஸ்ஸே கிடையாது. அப்படின்னும் போது உங்கள் இசை என்றும் உயிர் வாழக்கூடியதா இருக்குல்ல. அதுதான் உங்களுடைய காரணம். என்ன? சூழ்நிலைக்கு ஏற்ற இசையை நீங்கள் கொடுத்தீர்கள், இந்த மண்ணுக்கேற்ற இசையை நீங்கள் கொடுத்தீர்கள். எது எங்கள் காதுகளை ரணமாக்காமல் வருடுமோ அந்த இசையை நீங்கள் கொடுத்தீர்கள். அதனால்தான் நீங்கள் இசை ஞானி என்று அன்றிலிருந்து இன்று வரை அழைக்கப்படுகிறீர்கள். எத்தனையோ இசையமைப்பாளர் வந்தார்கள், போனார்கள். ஆனால் நிலைத்து நிற்பது நீங்கள் மட்டும்தான். எம்எஸ்வி அதன் பிறகு நீங்கள் மட்டும்தான் நிலைத்து நிற்கிறீர்கள். காரணம் என்ன? நீங்கள் தான் மக்களுக்கான இசையை, மண்ணுக்கான இசையை கொடுத்தவர் நீங்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உங்களின் சாதனைகள் ஒவ்வொரு தலைமுறை தாண்டி 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 பெருகிக் கொண்டே போகிறது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு புது ராகத்தை கண்டுபிடிக்கிறீங்க, அதை போய் நீங்க என்ன பண்றீங்க? பாலமுரளி கிருஷ்ணாட்ட கேட்கறீங்க. தவறு கிடையாது. அவர் உங்களோட வயதில் மூத்தவராக இருக்கலாம், சீனியராக இருக்கலாம், கர்நாடக இசையில் உங்களோட கொஞ்சம் மேதமைப்படுத்தவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டுபிடித்த ராகம் இன்று வரை பொது வெளியில் பேசப்பட்டதா? இல்லையே. ஏன் அது மழுங்கடிக்கப்பட்டது? இதுக்கான காரணங்கள் சொல்லப்படவே இல்லையே. உங்களோட ராகம் என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க சொன்ன பிறகுதான் தெரியும். ஆனால் இதுவரை பொதுவெளியில் நீங்கள் கண்டுபிடித்த ராகம் பேசப்படவே இல்லை. ஏன்? பொதுவெளியில், பத்திரிகைகளில் இல்ல ஏதோ பொதுவெளியில் வரவே இல்லை. யாருக்குமே தெரியாது. நீங்க சொன்ன பிறகுதான் அது தெரியும். அதுதான் நீங்க என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த ராகத்தை நான் கண்டுபிடித்திருக்கேன், இது நான் கண்டுபிடித்த ராகம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும். அதுதானே நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க இன்னைக்கு எல்லாரையும் கடந்து விட்டவர். பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக இசையில் மட்டும்தான் அவர் புலமை பெற்றவர். ஆனால் நீங்கள் மக்கள் இசையில், மண் சார்ந்த இசையில், நாட்டுப்புற இசையில், கர்நாடக இசையில், மேற்கத்திய இசையில், சிம்பனி, எந்த இசையா இருந்தாலும் நீங்கள் வல்லவர்.
நீங்கள் தான் ராஜா, இசை மேதை நீங்கள். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஒருவரை நாட வேண்டும்? புரியவே இல்லை எனக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த சிம்பனி கூட நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பனி உங்ககிட்ட வராமையா, மேற்கத்திய இசை உங்களை நாடி வரும். நீங்க போய் அங்க வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எங்களுக்கு பெருமைதான். ஆனால் அந்த பெருமையை நீங்கள் எப்போது அடைந்து விட்டீர்கள். அது நீங்கள் இது ஒரு +2 மாணவன் 10வது பரீட்சை எழுதுற மாதிரி தான். அது நீங்க சிம்பனி வாசிக்க போறீங்கல்ல, ஒரு 12ஆம் வகுப்பு இல்லை, ஏன் காலேஜ் என்ஜினியரிங் முடிச்ச மாணவன் திரும்பவும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதான் இந்த சிம்பனி நீங்க வாசிக்க போனது. இந்த சிம்பனி எந்த ஆட்டோ டிரைவரும் கேட்க மாட்டாரு, எந்த பஸ்லயும் ஓடாது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு குறுகிய வட்டத்துக்கான இசை. நான் கூகுள்ல போய் பார்த்தேன், எனக்கு தெரியாது, அந்த இசை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனால் அது ஒரு காமான இசை. ஒரு 100க்கும் மேற்பட்ட வாத்திய கலைஞரை வாசிக்கிற ஒரு இசை, ஒரு காம்ப்ளெக்ஸான இசை, அவ்வளவுதான் வருது. அதுல ஏஐ அவ்வளவுதான் சொல்லுது, கூகுள் அவ்வளவுதான் காமிக்குது. அப்ப அந்த இசை யாருக்கான இசை? ஒரு அடிமைத்தன மக்களுக்கான இசையா, இல்ல ஒரு கிராமத்தில் உழைக்கின்ற ஒரு விவசாயிக்கான இசையா, இல்ல ஒரு மேல்தட்டு மக்களுக்கான இசையா? தெரியவே இல்லை. சிம்பனி அவ்வளவுதான் தெரியும். சிம்பனி இசைக்குனால என்ன பெரிய விஷயம் என்ன வந்திருக்கு இன்னைக்கு? அதனால அது ஓகே, நீங்க வாசிச்சது நல்லது. ஆனால் அது உங்கள் எல்லை அல்ல, அது உங்கள் எல்லையே அல்ல. அதை கடந்த இமயமலை எவரெஸ்டை தொட்டவர் நீங்கள். அதன் பிறகு எவரெஸ்ட் சிகரத்தின் அடிவாரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு இடம்தான் அந்த சிம்பனி. பரவாயில்ல, உங்களோட சிகரத்திலிருந்து நீங்கள் இறங்கி அந்த இசையை வாசிப்பது உங்களின் பெருந்தன்மை தான். ஆனால் உங்களோட இசைத்திறமைக்கு சில உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். கமல்ஹாசன் அவர்கள் ஹேராம்ன்ற ஒரு படம் எடுக்கிறார். அதோட இசையமைப்பாளர் நீங்கள் இல்லை, எல் சுப்பிரமணியம், வயல் யுத்தம் எல் சுப்பிரமணியம் அவர்கள், அவங்களதான் போட்டு எடுக்கிறாங்க. அதில் அவரோட இசையில் கமலுக்கு ஒப்புதல் இல்லாதனால என்ன பண்றாங்க, படம் எடுத்த பிறகு அந்த ரீ ரெக்கார்டிங்லாம் முடிஞ்ச பிறகு அதை கொண்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்க அந்த முடிஞ்ச ஒரு ரீ ரெக்கார்டிங்க்கு அந்த இசைக்கு நீங்க புது மெட்ரிக்ல போட்டு அந்த படத்தை நீங்க பிரமாதமா கொண்டு வரீங்க. அந்த ஏதோ ஒரு பாதி அளவில் தொங்கி கொண்டிருக்கிற அந்த இசைக்கும் நீங்க உயிர் கொடுத்தவர்கள் நீங்க. அப்ப எவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கணும், அந்த அளவு திறமை வாழ்ந்தவர் நீங்கள். அதே மாதிரி சிந்து பைரவி படம், பொதுவா பாலச்சந்தர் அவர்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட படம் செஞ்சதில்லை. அவர் MS வீட்டு அவர்கிட்ட பண்றாரு. அதன் பிறகு உங்ககிட்ட வராரு, சிந்து பைரவிக்கிட்ட வராரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த 400 சிந்து காவடி சிந்துன்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை நீங்க டியூனோடய சேர்த்து வாசிக்கிறீங்க. அவர் அதிர்ந்து போயிடுறாரு. என்னன்னு கேட்டாக்கா, டைரியில நானும் இதே வரியை நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, நம்ம பேசிக்கவே இல்லை, ஆனா எப்படி சிங்க் ஆகுது பாத்தீங்களா அப்படின்ட்டு அவரு அதிசயித்து போறாரு. இந்த அளவு ஒரு பாடலை எந்த பாடல்கள் என்றால் எப்படிப்பட்ட பாடல் அங்க வர வேண்டும், அந்த சூழலுக்கு என்ன பாடல் வரணும், அதுக்கு என்ன வரிகள் வரணும் அப்படின்றது நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க. அதாவது ஒரு கவிஞன் பாடலாசிரியர் எந்த வரிகளை எழுத வேண்டும்ன்று தெரிஞ்சதை விட எந்த வரிகளை எழுதக்கூடாதுன்றதை தெரிஞ்சிருக்கோன்ற இதை நீங்க சொன்னவர் நீங்கள். அப்படிப்பட்ட இசை ஞானமும் பாடல் ஞானமும் கொண்டவர் நீங்கள். உங்களுக்கு இந்த சிம்பனி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அதே மாதிரி பாரதி ராஜா அவர்கள் 16 வயதுல படம் எடுக்கும்போது இந்த டைட்டில் சாங் சோழ விதக்கையில ஒரு பாட்டு இருக்குல்ல, அது கிடையாது. நீங்க தான் சொல்றீங்க, இரியா டைட்டில் நான் ஒரு சாங் போட்டு தரேன், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே அந்த பாட்டை அந்த உருவாக்கி நீங்க அந்த ஒரு நாட்டுப்புற பாடல், ஆக்சுவலி அது ஒரு நாட்டுப்புற பாடலை நீங்க சினிமால கொண்டு வரீங்க. அந்த பாட்டு அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய திறவுகோலா அமைஞ்சுது அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு படத்துக்கான என்ன வேணும் அப்படின்றத நீங்க மிகவும் துல்லியமாக தெரிந்தவர் நீங்கள். அதே மாதிரி ஆர்கே செல்வம் எடுத்த படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஊமை விழிகள் நினைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா அந்த அவர் இந்த டிப்ளமோ படிச்சுட்டு வந்தவர் சினிமாவுக்கு. அவர் உலக சினிமாவில் பார்த்துட்டு அதோட தாக்கத்துல வந்தவர். அந்த பாத்தீங்கன்னா அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப அமைதியா வச்சிருப்பீங்க. ஆக்சுவலி அந்த அளவுக்கு நீங்க எல்லா இசையோடும் எல்லா இயக்குநர்களோடும் பணிபுரியக்கூடிய அசாத்திய திறமை கொண்டவர் நீங்கள். செயல்பட்டவர் நீங்கள். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னால ஒரே சத்தம் தான் கண்டினியூஸா அடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத மீறி எந்த இசையை எந்த இடத்துல இசை தேவை
எந்த இடத்துல வந்து அமைதி தேவை என்பதை தெரிந்து கொண்டு மிக துல்லியமாக பின்னணி இசையை அமைத்தவர் நீங்கள். உங்களின் பாடல்களை விட பின்னணி இசைகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாங்க.